Hello everyone, welcome to Wings Explore Literature. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட விங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் ஃப்யூச்சரில் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட விங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு த டாபிக். எஸ், ஆங்கிலோ-சாக்சன் பீரியட். ஸோ ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட லிட்ரேச்சருக்கு ஒரு ஆரிஜின் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆங்கிலோ-சாக்சன் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டனில் முன்னாடியே வந்து பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. ஈவன் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட்க்கு முன்னாடி ரோம் வந்து பிரிட்டனில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் இருந்தாலும் லிட்ரேச்சரோட ஆரிஜின் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோ-சாக்சன் பீரியடில் தான் லிட்ரேச்சர் அப்படின்றதே ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று சொல்கிறேன், ஆங்கிலோ-சாக்சன் பீரியடை ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆன இயர் பார்த்திங்கன்னா 450 ADல ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் இட் கண்டினியூ டில் 1066 AD வரைக்கும் இது கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு நம்ம டாபிக் உள்ளே பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன்ஸ் வந்து எப்படி வந்து இயரை வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு டைம்லைன். இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டைம்லைன் தான். ஸோ இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது தான் நம்ம இயரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம பிசி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட்னும், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கப்புறம் ஏடி ஆனோ டொமைனும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பிசி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் போகிற ஒரு விஷயம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 500 1000 1500 2000 அப்படின்ட்டு ரிவர்ஸில் போய் அது போய் முடிகிறது வந்து நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் டைம், அதாவது ஹியூமன்ஸ் வந்து பிகின், அது மனித இனம் வந்து உருவான டைமில் போய் அந்த ஹோமோசாப்பியன்ஸ் பீரியட்லேருந்து அது போய் முடியுது. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏடி வந்து 1 500 1000 அப்படின்னு அது வந்து யூஸ்வலாக வர ஆர்டரில் தான் வருது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு டைம்லைன். ஹியூமன் வந்து இயரை வந்து இப்படி தான் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ADலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ 2020 அந்த மாதிரி வந்து அதை வச்சு தான் நம்ம செஞ்சுரிஸ் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். பிசியில் வந்து நம்ம செஞ்சுரிஸ் கால்குலேட் பண்ண மாட்டோம். 1 ADலேருந்து தான் நம்ம செஞ்சுரிஸ் கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இது. ஸோ இந்த சைட் பிசி பார்த்திங்க அப்படின்னா 500லேருந்து அந்த 1 இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 BCலேருந்து 4 BCயில் பிறந்திருக்காருன்னு ஒரு பிலீஃப் மட்டும்தான் இருக்கே தவிர பட் எந்த ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு ப்ரூஃப் கிடையாது. அவர் இந்த இயர் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஒரு பிலீஃப் மட்டும் இருக்குது. 6 BCலேருந்து 4 BCக்குள்ளே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இஸ்ரேலில் பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இருக்கே தவிர அவர் இந்த டேட்டில் தான் பிறந்தான்னு எக்ஸாக்டாக எந்த இயரும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு டைம்லைன். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், பிரிட்டன் பிஃபோர் ஆங்கிலோ-சாக்சன். ஸோ நம்ம ஆங்கிலோ-சாக்சன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரிட்டனோட ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஆங்கிலோ-சாக்சன் வரத்துக்கு முன்னாடி பிரிட்டன் வந்து யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் தென் அதுக்கு முன்னாடி பிரிட்டனில் ரோமன்ஸ், அதாவது வந்து பிரிட்டனில் வந்து அதுக்கு முன்னாடியில் யார் இருந்தாங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இதை. ஸோ ஏன்ஷியன்ட் டைம் எடுத்துக்கிட்டோம், நாட் ஒன்லி பிரிட்டன் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன குரூப்பாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊர் மக்கள் அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்கே இருந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைலக்ட் இருக்கும். அண்ட் தென் அவங்க வந்து செப்ரேட்டாக இருந்தாங்க. எந்த ஒரு கேங்கோடையும் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பிளேஸில் இருந்துட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு பிளேஸில் கொஞ்ச நாள் இருப்பாங்க அண்ட் தென் இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு பெர்மனெண்ட்டாக பிளேஸ் கிடையாது, ஷெல்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இன்னும் பார்த்திங்கன்னா நேஷன்ஸ்க்கு நடுவில் பவுண்ட்ரிஸ் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பவுண்ட்ரிஸ் இருந்தது பட் அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, திரும்ப மைக்ரேட் ஆகி இன்னொரு வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி இருந்துச்சு, நல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு அண்ட் தென் நல்ல தண்ணி அது மாதிரிலாம் கிடச்சிது, நல்ல ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா அங்கேயே வந்துட்டு அவங்க ஃபீல்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெர்மனெண்ட்டாக அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு டைலக்ட் இருந்தது, அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வட்டார வழக்கு மொழிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைலக்ட் இருந்ததே தவிர
இந்த இங்கே இருக்க பீப்புளுக்கு இதுதான் வந்து காமனான ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ், அதாவது ஒவ்வொரு டைலெக்ட் இருந்தது. ஸோ காமன் லாங்குவேஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு பெர்மனெண்ட் ஒரு பிளேஸ் கிடையாது, பெர்மனெண்ட்டாக ஷெல்டர் கிடையாது, எந்த ஒரு பவுண்ட்ரிஸ், அதாவது கண்ட்ரிஸ் நடுவில் எந்த ஒரு பவுண்ட்ரிஸ் கிடையாது, எந்த ஒரு காமன் லாங்குவேஜ் இது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களோட லைஃப் வந்து ஒரு வேகபாண்டோட லைஃப் மாதிரி தான் இருந்தது. நாடோடிகளோட வாழ்க்கை மாதிரி தான் அவங்க வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நிறையா ஃபைட் நடக்கும். அதாவது வந்து 2 கம்யூனிட்டி நடுவில் நிறையா ஃபைட் நடக்கும். நிறையா வாரியர்ஸ் இருந்தாங்க, நிறையா ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க, அண்ட் தென் நிறையா ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. இப்போது ஃபைட் நடக்கிறப்ப 2 கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் தென் அனதர் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அந்த அனதர் குரூப் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரூல் பண்ணுற பர்சனுக்குன்னு ஒரு டைலெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைலெக்டை தான் அங்கே இருக்க காமன் பீப்புளெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து ஸோ ரூல் பண்ணுற பர்சன் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து இவங்களும் காமன் பீப்புளும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபைட் பண்ணி அவங்க வந்து யார் தோற்றாங்களோ சம்டைம்ஸ் அவங்கள வந்து ஸ்லேவ்ஸாக கூட அழைச்சிட்டு வந்து இவங்களுக்கு கீழே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை மாதிரி தான் லைஃப் வந்து அந்த டைமில் போயிட்டு இருந்தது. நாட் ஒன்லி இன் பிரிட்டன், ஆல் ஓவர் த வேர்ல்டு பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே நடந்த ஒரு விஷயம். பீப்புளுக்குன்னு பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸ் கிடையாது. ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல நல்ல ஃபர்டிலிட்டி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே ஹட் போட்டு நல்லா அங்கே கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிச்சுட்டு அப்படி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் நடந்த ஒரு விஷயம். அண்ட் தென் பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களோட லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பிளேஸை ஆக்குப்பை பண்ணி ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பர்சன், அந்த ஆக்குப்பை பண்ண பர்சன், அந்த ரூலர் வந்து என்ன லாங்குவேஜ் என்ன லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க பீப்புள் வந்து காமன் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா பவர் தான் வந்து டிசைட் பண்ணுது. பவர்ஃபுல் பர்சன் என்ன சொல்கிறாரோ அதுதான் காமன் பீப்புள் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அந்த டைம்லேயே இருந்திருக்கு. ஸோ லாங்குவேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் வந்து அந்த காமன் பீப்புளுக்கு ஒரு டைலெக்ட் இருந்தாலும் அந்த பவரில் இருக்க பர்சன் என்ன லாங்குவேஜ் என்ன டைலெக்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பவர் டிசைட்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் மற்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்களேன். இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண வந்தாங்க. ஸோ 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியனோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது, நிறையா லாங்குவேஜ் இருக்குது. சவுத் சைடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, இது மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. நார்த் சைடுனால் வந்து நிறையா லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, அது மாதிரி நிறையா லாங்குவேஜ், பெங்காலி, அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் இல்லை. பட் பிரிட்டிஷ் வந்தப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து லாங்குவேஜான இங்கிலீஷை வந்து நம்ம கிட்ட வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க பவரில் இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட கல்ச்சர்லாம் என்னவோ அதை தான் நாமளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பீப்புள் கிட்ட வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இம்போஸ் இந்த சென்ஸ் திணிக்க ஆரம்பித்தாங்க. என்னதான் இங்கிலீஷ் நம்மளோட லாங்குவேஜாக இல்லைனாலும் ஸோ நம்ம அதை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டுட்டு வர அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பவரில் யார் இருந்தாங்களோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதை தான் வந்து பீப்புள் வந்து காமன் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் டிசைட்ஸ் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல் பர்சன் கிட்ட தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் இருந்தது. அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரோ அதை தான் வந்து காமனர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து அப்போலேருந்தே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து பிரிட்டனோட ஒரு காமனான ஒரு இது. பிரிட்டன் வந்து யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க அப்படின்றது காமனான ஒரு இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ செல்டிக் பிரிட்டன், அதாவது வந்து செல்ட் அப்படின்ற அந்த இன்ஹாபிட்டன்ஸ் தான் வந்து செல்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டனோட வந்து நேட்டிவ் பீப்புளை செல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ப்ரீ செல்டிக் பிரிட்டன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரான்ஸ் ஏஜ் அயன் ஏஜில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ் ஏஜ் இருந்தது, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் இருந்தது, அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் இந்த சிவிலைசேஷன்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செல்ஸ் தான் வந்து இதில் செல்ஸ் வந்து நேட்டிவ் பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் செல்ஸ்க்கு அப்புறம் ரோமன்ஸ் வந்தாங்க. ரோமனுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இமேஜ் பிரிட்டனோட ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜூலியஸ் சீசர் வந்து, அதாவது ரோமன்ஸ் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நான் அதை அடுத்தது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டனோட ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நேட்டிவ் பீப்புள், பிரிட்டனோட நேட்டிவ் பீப்புள் யாருன்னா
கெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, KELTS, கெல்ட்ஸ்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும், பட் இது செல்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தான் வந்து பிரிட்டனோட நேட்டிவ் பீப்புள்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அயன் ஏஜ்லேருந்தே இருந்துட்டு தான் இருக்காங்க. பிரிட்டனில் வந்து அயன் ஏஜ்லேருந்தே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ செல்ஸோட பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 800 BCலேருந்து 100 AD வரைக்கும் செல்ஸ் வந்து பிரிட்டனில் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் வந்து பிரிட்டன் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைபல் தான் வந்து செல்ஸ் அண்ட் கேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பிரிட்டன் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டன் அப்படின்ற நேமே கூட எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோன்ஸ் அப்படின்றதுல தான் வந்துச்சு. பிரிட்டோன்ஸ் யார் அப்படின்னா அந்த செல்டிக் பீப்புளை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டன் அப்படின்ற அந்த வேர்ட் கூட வந்து அந்த பிரிட்டோன்ஸ் தான் கொண்டுட்டு வந்தாங்க. அதுதான் வந்து அந்த பிரிட்டோன்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டோன்ஸ் வந்து செல்டிக் பீப்புளை தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து செல்ட் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் கேல்ஸ் வந்து யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து கேலிக் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த டைமில் வந்து ஓரல் லாங்குவேஜ் மட்டும்தான், அந்த ஓரல் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்ததே தவிர ரிட்டன் லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் வந்து லேட்டர் டைமில் தான் வந்த ஒரு விஷயம். அவங்க இருந்த டைமில் எல்லாமே ஓரல் லாங்குவேஜாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. அவங்க யூஸ் பண்ண விஷயங்களை பற்றி நம்மளுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா ரிட்டன் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். பட் வந்து எல்லாமே வாய்மொழியாக இருந்ததுனால எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் செல்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்பேரியன்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க, அன்சிவிலைஸ்டு பீப்புளாக தான் இருந்தாங்களே தான். அவங்களுக்கு அப்போ ஒரு சிவிலைசேஷன் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்கக்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ ரோமன்ஸ் ஒன்ஸ் வந்து பிரிட்டனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரோமன்ஸ் வந்த பிறகு தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பிரிட்டனில் கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் செல்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ஆர்மி, பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய சீ ரைடர்ஸ் வருவாங்க, நிறைய பைரேட்ஸ் வந்து நாட்டில் இருக்க நிறைய விஷயத்தை கொள்ள அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபர்டிலிட்டியாக இருந்தது. எல்லா வந்து அயன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து எல்லாமே வந்து கிடைச்சிதா. ஸோ அதனால வந்து சீ ரைடர்ஸ் நிறையா வந்து அங்கே இருக்கிறத வந்து அந்த வெல்த்தெல்லாம் நிறையா வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ செல்ஸ் இருக்க வரைக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளரிஷிங்காக பிரிட்டன் கிடையாது. ஸோ ரோமன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய சேஞ்சஸ், நிறைய டெவலப்மெண்ட் வந்து பிரிட்டனில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டனில் வந்து ரோமன்ஸ் வந்த டைம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூலியஸ் சீசரோட கண்ட்ரோலில் தான் வந்து பிரிட்டனை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக ரோமன்ஸ் வராங்க. ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் வராங்கன்னா 55 BCயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வேட் பண்ணுறதுக்காக வராங்க. அதாவது வந்து பிரிட்டனை இன்வேட் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து திரும்ப வந்து எப்போ வந்து பிரிட்டனை வந்து இன்வேட் பண்ண வராங்கன்னா 54 BCயில் வராங்க. ஸோ 54 BCயில் இன்வேட் பண்ண வந்து பார்ட் ஆஃப் இங்கிலாந்து வந்து ரோமோட ஒரு பகுதியாகவே மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து என்னதான் வந்து 54 BCலேயே அவங்க வந்து இன்வேட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக அவங்க ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 443 ADயில் தான் வந்து பிரிட்டனை வந்து ரோம் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்து ஃபுல்லாக ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 43 ADயில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து அதை ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசரோட சோல்ஜர்ஸ் தான் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் வந்துட்டு பிரிட்டன்ஸை வந்து ரோம் வந்து இன்வேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ரோமன்ஸ் வந்து இங்கிலாண்டில் எவ்வளோ நாள் ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 410 AD வரைக்கும் இங்கிலாண்டில் வந்து ரோமன்ஸ் தான் ரூல் பண்ணிட்டாங்க. நியர்லி 400 years வந்து ரோமன்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட லாங்குவேஜ் வந்து லாட்டின் லாங்குவேஜ் தான். அதை வந்து ரோமன்ஸோட லாங்குவேஜ் வந்து லாட்டின் லாங்குவேஜ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைலை தான் பீப்புளும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஸோ லாட்டின் லாங்குவேஜ் தான் பீப்புள் கிட்ட நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. இங்கிலாந்து ஃபுல்லாகவே வந்து லாட்டின் லாங்குவேஜில் தான் பீப்புள் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் லாட்டின் லாங்குவேஜ் என்ன தான் இருந்தாலும் இங்கிலாண்டில் இருந்தாலும் அதாவது செல்ஸ் வச்சுட்டு போனால் அந்த லாங்குவேஜும் அந்த பீப்புள்கிட்ட காமன் பீப்புள்கிட்ட இருந்தது. லாட்டின் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளெலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் காமன் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ், அவங்களோட டைலெக்டான அந்த செல்டிக் பீப்புள் அந்த கேல்ஸ் விட்டுட்டு போன அந்த லாங்குவேஜ் தான் வந்து காமன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சொஃபஸ்டிகேட்டட் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா லாட்டின் லாங்குவேஜ் பேசுகிறது வந்து ஒரு ப்ரைடாக பார்த்தாங்க. அது வந்து அப்போ வந்து லாட்டின் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைட் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ லாட்டின் லாங்குவேஜ்க்கு இன்னொரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து இஸ்ரேலில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருந்தாலும்
ரிலீஜியன், அதாவது வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து எங்கே ஃபர்ஸ்ட்டு ஆரிஜின் ஆச்சு, எங்கே உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் தான் உருவாச்சு. ஸோ இட்டாலியில் இந்த சென்ஸ் லாட்டின் லாங்குவேஜ் தான் அப்போது இருந்தது இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பீப்புள் கிட்ட வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் வந்து லாட்டின் லாங்குவேஜில் தான் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் பைபிள் கூட பார்த்திங்கன்னா லாட்டின் லாங்குவேஜில் தான் இருந்தது. ஸோ பீப்புள் கிட்ட வந்து ஈஸியாக வந்து லாட்டின் லாங்குவேஜ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் கூட பார்த்திங்கன்னா லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது. ஸோ தட் இஸ் வை வி கால் இட் அஸ் ரோமன் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து சொல்கிறோம். ஓகே, எஸ். 410 AD வரைக்கும் தான் வந்து ரோமன்ஸ் வந்து இங்கிலாண்டில் இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா திரும்ப அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து திரும்ப அவங்களோட கண்ட்ரியான இட்டாலிக்கு திரும்ப போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இட்டாலியை வந்து ஒரு ரொம்ப வந்து ட்ரைபல் குரூப் வந்து திரும்ப அதை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக வந்தாங்க. வேற ஒரு ட்ரைபல் குரூப் வந்துட்டு இட்டாலியை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதனால் வந்து ரோமன்ஸ் வந்து அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து திரும்ப வேணும் அப்படின்றதுனால திரும்ப இங்கிலாந்துலேருந்து சோல்ஜர்ஸ் வந்து திரும்ப அவங்களோட கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஸோ பிரிட்டனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோமன்ஸ் இருக்க வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் வந்தது. ரோமன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. என்னதான் வந்து சீ பைரேட்ஸ் வந்தாங்க, சீ ரைடர்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா பீப்புளை வந்து அவங்ககிட்டேருந்து சேவ் பண்ணி அவங்களோட வெல்த் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க கண்ட்ரி விட்டு போனதுனால பயங்கரமாக பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய தீஃப் வர ஆரம்பித்தாங்க. நிறைய ரைடர்ஸ் வந்து அங்கே இருந்த வெல்த் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டார்க் ஏஜ் மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் ரோமன் வந்து பிரிட்டன் விட்டு போனதுக்கப்புறம் அந்த டைம் வந்து டார்க் ஏஜ்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்போ வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் கிட்ட வந்து எந்த ஒரு பிரிட்டன் வந்து எந்த ஒரு ஃப்ளரிஷிங்கான எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சூறையாடிட்டு போயிட்டாங்க. கொள்ளையர்கள் வந்து பிரிட்டனையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இன்னொரு ட்ரைபல் குரூப் வந்து இங்கிலாந்துக்குள்ளே வராங்க. அவங்க யாருன்னா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வராங்க. அவங்க வந்த டைம் வந்து 450 ADயில் தான் அவங்க வந்து அந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வந்து இங்கிலாந்துக்குள்ளே வராங்க. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம். எஸ், த பிகினிங் ஆஃப் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட். ஸோ அந்த ஜெர்மானிக் டைப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஜெர்மானிக் டைப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ் வராங்க. ஸோ அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து வராங்க. ஸோ இவங்கள தான் வந்துட்டு ஆங்கிலோ-சாக்சன் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த பீரியடை வந்து பிரிட்டன் வந்து ஆங்கிலோ-சாக்சன் பீரியட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸில் ரொம்ப பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் கம்பேர்ட் டு ஜூட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ ஈவன் ஆங்கிள்ஸ் கிட்ட இருந்து தான் நிறைய விஷயம் வந்தது. இங்கிலாண்டில் வந்து நிறைய விஷயம் வந்து அந்த ஆங்கிள்ஸ் கொண்டுட்டு வந்த விஷயம் தான் இங்கிலாந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் நம்ம இப்போ இங்கிலாண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. ஆங்கிள் ப்ளஸ் லேண்ட் இங்கிலாந்து அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ யூஸ் பண்ண இங்கிலீஷ் கூட பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் கொண்டுட்டு வந்த டைலெக்ட் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்காட்லாண்ட், வேல்ஸ், அயர்லாண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி செப்பரேட்டாக பேசுகிறோம். பட் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து கிட்ட தான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இங்கிலாண்டாகவே இருந்திருக்கு. எதுனா அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட், வேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறது தான். அதில் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட், வேல்ஸ் அண்ட் இங்கிலாந்து இதெல்லாம் வந்து காமனாக வந்து இங்கிலாந்து, பிரிட்டன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டர் டைமில் தான், அதாவது 18th and 20th centuryயில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செப்ரேட் ஆகிட்டு தனியாக ஸ்காட்லாண்ட் தனியாக போச்சு, அயர்லாந்து தனியாக போச்சு, வேல்ஸ் தனியாக வந்து. ஸோ அதெல்லாம் 18th and 20th centuryயில் தான் வந்து இது வந்து டிவைட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் இங்கிலாண்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஆங்கிலோ-சாக்சன்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிரிட்டன் வந்து அந்த 3 கிங்டம்ஸும் வந்து ஒரு 7 பார்ட்ஸாக வந்து பிரித்தாங்க. ஸோ ஆங்கிள், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து பிரிட்டனை வந்து ஒரு 7 கிங்டம்ஸாக டிவைட் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்தம்பரியா, ஈஸ்ட் ஆங்கிலியா, கென்ட், எசெக்ஸ், சுசக், வெசக் அண்ட் மெர்ஷியான்னு ஒரு 7 கிங்டம்ஸாக வந்து டிவைட் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சாக்சன்ஸோட செட்டில்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எசெக், வெசக், சுசக் அண்ட் மெர்ஷியா அப்படின்ட்டு அவங்க அந்த பார்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஆங்கிள்ஸோட பார்ட் வந்து ஈஸ்ட் ஆங்கிலியா, அந்த பார்ட் வந்து ஆங்கிள்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஜூட்ஸோட பார்ட் வந்து கென்ட் அப்படின்றத வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கென்ட் வச்சு தான் வந்து ஜூட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, பட் கென்டிங்ஸ் அப்படின்னு தான் வந்து ஜூட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டனை வந்து 7 கிங்டமாக டிவைட் பண்ணி இவங்க 3 பேரும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த டைம் தான் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைலெக்ட் இருந்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி
யார்கிட்ட வந்து பவர் இருக்கோ அவங்க தான் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருக்க லாங்குவேஜ் வந்து பீப்புள் கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு, என்ன தான் இவங்க புது லாங்குவேஜ் கொண்டுட்டு வந்தாலும் ஆல்ரெடி இந்த லாட்டின் லாங்குவேஜும் இருந்தது, அண்ட் தென் செல்ஸ் விட்டுட்டு போனால் அந்த செல்டிக் லாங்குவேஜுமே அந்த டைமில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த இமேஜ் வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸில் வந்து அப்போ இருந்த வில்லேஜஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு. ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ எப்படி வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸ், இதுதான் ஃபுல்லாகவே வந்து ஆங்கிலோ சாக்சனோட கிங்டம், எப்படி வந்து அந்த கிங்டம்ஸ்லாம் டிவைட் பண்ணி எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் தான். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா மர்ஷியா இருக்குது, மர்ஷியாவுக்கு மேலே நார்த்தம்பரியா இருக்குது. ஸோ மர்ஷியாவுக்கு கீழே பாருங்கள் எல்லோ கலரில் வெசக் இருக்குது, வெசக்ஸ் பக்கத்தில் லெஃப்ட் சைட் கென்ட்டு, சுசக்ஸு, அண்ட் தென் அதுக்கு மேலே எஸ்எக்ஸ், ஈஸ்ட் ஆங்கிலியா. ஸோ இப்படி தான் வந்து டிவைட் பண்ணி அது வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து அந்த ஆங்கிலோ சாக்சன் கிங்டமோட இமேஜ். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆங்கிள்ஸ்க்கு, சாக்சன்ஸ்க்கு, ஜூட்ஸ்க்கு அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அண்ட் தென் லாட்டின்ஸ், ரோமன்ஸ் விட்டுட்டு போன லாட்டின் லாங்குவேஜ், அண்ட் தென் செல்டிக் பீப்புளோட லாங்குவேஜ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த லாங்குவேஜ் தான் ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்கிறோம் நம்ம இப்போது. ஸோ அப்போது வந்து இந்த லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் கம்பைன் ஆகி உருவான ஒரு லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதை நம்ம ஓல்டு இங்கிலீஷ்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்க்கும் அப்போ இருந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த லாங்குவேஜ் வேறு. ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து சார்சர் டைமில் வந்து லாங்குவேஜ் வந்து நிறைய மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்றது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் இருந்த லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். என்ன தான் இங்கிலீஷாக இருந்தாலும் அது நிறைய வேரியேஷன்ஸ் அப்போது இருந்தது. அண்ட் தென் வந்து ஆங்கிலோ சாக்சன் வந்து அதாவது ஒர்க்ஷிப் பண்ண காட் பார்த்திங்கன்னா அப்போது கிறிஸ்டியானிட்டி அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ ஆங்கிலோ சாக்சனுக்குன்னு ஒரு காட் இருந்தாங்க, அவங்க வந்து பேகனிசம் அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்படின்னா நேச்சரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காட் கிடையாது, நிறைய காட் இருந்தாங்க. இன்கேஸ் சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா மார்னிங் அவங்க எழுந்ததுக்கப்புறம் வந்து சன்னை வந்து ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் தென் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மூணு வந்து ப்ரே பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் காட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவங்க செய்கிறப்போ நேச்சரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணிட்டு தான் அவங்களோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய காட் இருந்தது, அதுதான் வந்து பேகனிசம்னு சொல்கிறாங்க. அதை வந்து நேச்சரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறது தான் அந்த பேகனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அப்போது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேகனிசம் தான் அப்படின்றது ஒன்று இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோம்லேருந்து போப் என்ன பண்ணுறாருனா செயின்ட் அகஸ்டின் அப்படின்ற ஒருத்தரை வந்து இதுக்கு இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாரு. எதுக்கு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்றதுக்காக செயின்ட் அகஸ்டினை வந்து ரோம்லேருந்து போப் வந்து இங்கிலாந்துக்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ செயின்ட் அகஸ்டின் வந்து இங்கிலாண்டில் வந்து என்ன பண்ணுறாருனா நிறைய சர்ச்சஸ் பில்ட் பண்ணுறாரு. சர்ச்சஸ் பில்ட் பண்ணி அங்கே நிறையா ப்ரீச் பண்ணுறாரு, பீப்புள்கிட்ட வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நிறைய விஷயம் ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ பீப்புளும் என்ன பண்ணாங்க, ஸ்லோவாக வந்து அந்த பேகனிசம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு பிலீஃப் கிறிஸ்டியானிட்டிக்கு மேலே வந்த டைம் எப்போனா அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியுமே இங்கிலாண்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா பேகனிசம் தான் ரொம்ப வந்து பீப்புள்கிட்ட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செயின்ட் அகஸ்டின் வந்து இங்கிலாந்துக்கு வந்து நிறையா ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பீப்புளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் அவங்களோட ரிலீஜனே வந்து ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து லாங்குவேஜ் வந்து அந்த ஓல்டு இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆனது அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செல்ஸோட லாங்குவேஜ் அண்ட் தென் ஜெர்மானிக் டைப்ஸோட லாங்குவேஜ், ரோமன்ஸோட லாங்குவேஜ், இதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் ஆச்சு, அதுதான் ஓல்டு இங்கிலீஷ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இங்கிலீஷில் வந்து லிட்ரேச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா பியோல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிட்டரரி ஒர்க். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு லாங் எபிக் போயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரைட்டர் யார் அப்படின்றது இன்னுமுமே அனானமஸாக தான் இருக்குது. ரைட்டர் யாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அது வந்தது பார்த்திங்கன்னா அந்த பியோல்ஃப் வந்தது பார்த்திங்கன்னா 7th centuryயில் தான் அந்த ஒர்க் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட வந்து எந்த எவிடன்ஸும் இல்லை, இந்த டைமில் தான் எக்ஸாக்டாக வந்ததுன்ற எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லேட்டர் டைமில் தான் வந்து பியோல்ஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் போயமாகவே இருந்தது. ஸோ இது வரைக்குமே நம்ம கன்சிடர் பண்ணுறது
அப்படின்றது பியோல்ஃப் தான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு போயம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து வெனரபிள் பீட் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருந்தார். ஸோ ஆனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜில் தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய எழுதுதே தவிர இங்கிலீஷில் வந்து அவர் எதுவுமே வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கல. ஸோ என்னதான் அவர் ஃபர்ஸ்ட் ரைட்டராக இருந்தாலும் வந்து பியோல்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிட்ரரி ஒர்க்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பீட் எழுதுகிற எல்லா ஒர்க்ஸும் பார்த்திங்கன்னா லாட்டின் லாங்குவேஜில் தான் அப்போது இருந்தது. ஸோ அவரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் சர்ச் அண்ட் பீப்புள்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பீடோட ஒர்க். அது வந்தது 731 ADயில் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து லாட்டின் லாங்குவேஜில் இருந்தது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பியோல்ஃப் தான். அண்ட் தென் பீடோட ஃபேமஸ் ஒர்க் வந்து எக்லஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் பீப்புள் தான் வந்து பீடோட ஃபேமஸ் ஒர்க். அது வந்தது 731 ADயில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பீப்புள் வந்து இங்கிலாந்து பீப்புள் வந்து எப்படி எல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து ரிலீஜியஸ் வியூவில் தான் அந்த ஒர்க் ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் டைம் அண்ட் தென் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆன பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் எழுதுனது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ரிலீஜியனை பற்றி அண்ட் தென் அதாவது வேரியர்ஸை பற்றி தான் எழுதுனாங்க. பீப்புள் வந்து எப்படி வந்து ரிலீஜியஸ்க்கு கன்வெர்ட் ஆனாங்க, அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் என்ன அப்படின்றது தான் ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் தென் வந்து வேரியர்ஸ் வந்து வார் ஃபீல்டில் எப்படி ஃபைட் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கரேஜியஸ் பிரேவரியாக இருந்தாங்க அப்படின்றது தான் வந்து அவங்களோட ஹீரோயிக் டீட்ஸ் என்ன, அதை பற்றி தான் வந்து ரைட்டிங்ஸில் ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா அது ரெண்டு தான் வந்து அந்த டைமில் வந்து பீக்கில் இருந்தது. வேறு எதுக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அந்த டைமில் வந்து ரிலீஜியஸ் அண்ட் தென் வந்து ஹீரோயிக் டீட்ஸ் ஆஃப் வேரியர்ஸ் இதுக்கு தான் வந்து அந்த ஹிஸ்ட்ரி இதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரைட்டர்ஸ் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் நிறைய வார் நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து லேண்டை வந்து கான்கவர் பண்ண வருவாங்க. ஸோ பீப்புளுக்கு நடுவில் நிறைய வார் நடந்தது. அண்ட் தென் ரிலீஜியஸ் அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆன டைம். ஸோ இது ரெண்டில் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸிங்கே இருந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பியோல்ஃப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளாசிக்கல் எபிக் போயம். ஸோ அது வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா பியோல்ஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பியோல்ஃப் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன். ஸோ அவன் வந்து பீப்புளை வந்து எப்படி மான்ஸ்டர் கிட்டேருந்து காப்பாற்றுறான் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு கிங் வந்து பீப்புளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க டைமில் வந்து அந்த டைம் மான்ஸ்டர் வந்து ஒரு மான்ஸ்டர் கிரண்டல் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் வந்து பீப்புளை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த டைம் கிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, பீப்புளை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பியோல்ஃப் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பியோல்ஃப் வந்து அந்த மான்ஸ்டர் கிரண்டலை வந்து கொண்டு பீப்புளெல்லாம் சேவ் பண்ணுது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து சின்ன சின்ன விஷயம் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து அவரோட பிரேவரியாக எப்படி இருந்திருக்காரு, அந்த வந்து எப்படி வந்து அந்த மான்ஸ்டரை கொண்டு இருக்காரு, எப்படி பீப்புளை சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தையும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு வாரில் வந்து ஒரு ட்ராகன் இருக்கும். அந்த ட்ராகனை வந்து கொன்று எப்படி வந்து பீப்புளை வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஸோ இது சிம்பாலிக்காக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மான்ஸ்டர் அப்படின்றது வந்து ஆஃப்ரிக்கன்ஸையும் அண்ட் தென் ஏஷியாவை வந்து ட்ராகனையும் வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னமுமே பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் வந்து ட்ராகன் சிம்பிள் இன்னமுமே இருக்குது. ஈவன் ட்ராகன் டான்ஸஸ் கூட இன்னமும் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ட்ராகன் டான்ஸ்க்கு. ஸோ அது வந்து சிம்பாலிக்காக ட்ராகன்ஸ் அப்படின்றது ஏஷியன் கண்ட்ரீஸையும் அண்ட் தென் வந்து மான்ஸ்டர் அப்படின்றது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து ஆஃப்ரிக்கன்ஸை வந்து அதை வந்து அந்த ட்ராகனை கொன்று ஏஷியாவை வந்து இவங்க கான்கவர் பண்ணுற மாதிரியும் அண்ட் தென் அந்த மான்ஸ்டரை கொண்டு ஆஃப்ரிக்காவை இவங்க வந்து கான்கவர் பண்ணுற மாதிரியும் இருக்குன்னு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸோட மைண்ட், யூரோப்பியன் ரைட்டர்ஸோட மைண்டில் வந்து எல்லா கண்ட்ரீஸையும் இவங்க தான் ஆக்குப்பை பண்ணி ரூல் பண்ணுன்றது அவங்களோட மைண்டில் வந்து கான்ஷியஸாகவோ அன்கான்ஷியஸாகவோ அப்போலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து அதை செஞ்சும் காமிச்சாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் அதை வந்து செஞ்சும் காமிச்சாங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தியாவாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், அது நிறைய கண்ட்ரீஸை வந்து காலனைஸ் பண்ணி அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து அப்போவே அவங்க மைண்டில் இருந்துருக்கு. ஸோ அதை அவங்க ரைட்டிங்ஸில் கூட வந்து சிம்பாலிக்காக காமிச்சாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் அந்த டைமில் இருந்த அனதர் இம்பார்ட்டண்ட்
ரைட்டர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்மன் அண்ட் சைன்வுல்ஃப் தான் இருந்திருக்காங்க. ஸோ பியோல்ஃப்ன்றது ஒரு ஒர்க், அது ஒரு ரைட்டர் யாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ரைட்டர் வந்து சைன்வுல்ஃப் அண்ட் கேட்மன் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் இருந்த நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களதுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பற்றின டிபெண்ட் பண்ண விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ கேட்மன் வந்து 7th செஞ்சுரியில் இருந்த ஒரு போயட். ஸோ அவரோட அவரோட போயம்ஸ் எல்லாமே மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. ஸோ கேட்மனோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எ ஹைம் ஆஃப் கிரியேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேட்மன் இருந்தது. அவரோட ஒர்க்ஸுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆனது ரிலீஜியஸில் பற்றி தான் அவருமே சொல்லியிருப்பார். அண்ட் தென் வந்து சைன்வுல்ஃப் பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரி போய்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவரும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட போயம்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி நிறைய வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு. அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எக்ஸ்டர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொயட்ரி மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த ஜானருமே கிடையாது, பொயட்ரி மட்டும்தான் இருந்தது. ஸோ பொயட்ரியும் எப்படின்னா அந்த டைமில் வந்து ரைம் ஸ்கீம் அது மாதிரி எதுவுமே இல்லை. அதில் நிறையா ஸ்டைல் யூஸ் பண்ணுறது, ரைம் ஸ்கீம்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அலிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் தான் இருந்ததே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. என்ன சொல்கிறது, ரைம் ஸ்கீம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து அலிட்டேட்டிவ் வேர்ட்ஸில் தான் இருந்தது. அண்ட் தென் வந்து சிம்பிளாக தான் எழுதியிருந்தாங்களே தவிர இப்போ இருக்க மாதிரி நிறைய மீனிங்ஸோட அந்த மாதிரிலாம் வந்து இது கொடுத்து எழுதாமல் தான் இருந்தாங்க. ஸோ லேட்டர் டைமில் தான் அது வந்து போயம்ஸ்லாம், அந்த ஓல்டு இங்கிலீஷ் போயம்ஸ்லாம் வந்து பிளாங்க் வேர்ஸில் இருக்குது அப்படின்றது அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. பிளாங்க் வேர்ஸ்ன்றது லேட்டர் டைமில் வந்து ஒரு விஷயம். ஆனால் வந்து பிளாங்க் வேர்ஸில் தான் அந்த ஓல்டு இங்கிலீஷ் ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் தான் வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் இன்வேடர்ஸ் வந்து இங்கிலாந்துக்குள்ளே வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ், ஆர் அதர்வைஸ் வி கால் இட் ஆஸ் டேன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இங்கிலாந்துக்கு வந்து இன்வைட் பண்ணி வராங்க. அவங்க வந்தது எங்கேருந்து வராங்கன்னா வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. ஸோ நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த பிளேஸ்லேருந்து தான் அந்த நியூ கைண்ட் ஆஃப் இன்வேடர்ஸ் வந்து இங்கிலாந்து உள்ள வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவங்க இங்கிலாந்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 793 AD தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. வைக்கிங்ஸ் when கம்பேர்ட் டு அதர்ஸ், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ வைக்கிங்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம அவங்கள ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நிறைய ஒர்க்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கிலீஷில் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து வார்னால் நிறைய அழிஞ்சிடுச்சு. என்னதான் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எழுதினாலும் நிறைய ஒர்க்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா வைக்கிங்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா லிட்ரேச்சராக இருக்கட்டும், அவங்க இங்கிலீஷோட செட்டில்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த வைக்கிங் இன்வேடர்ஸ் வந்து நிறைய விஷயத்தை வந்து அழிச்சிட்டாங்க. என்னதான் வந்து நிறைய ஒர்க்ஸ் ரைட்டர்ஸ் எழுதியிருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து வைக்கிங்ஸ் தான். ஸோ அவங்களோட வார்னால தான் வந்து நிறைய விஷயம் வந்து இங்கிலாந்தில் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால தான் நம்மளுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ வைக்கிங் இன்வைட் பண்ண வந்தப்போ பார்த்திங்கன்னா கிங் ஆல்ஃப்ரட் வந்து திரும்ப ரூலிங்க்கு வராரு. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 849 ADலேருந்து 899 வரைக்கும் இவர் கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட் தான் வந்து ரூலிங்ஸ் வரார். ஸோ வைக்கிங்ஸ் வந்து நிறையா முறை இன்வைட் பண்ணி வராங்க. ஸோ அப்படி வரப்போ கிங் ஆல்ஃப்ரட் இருந்த டைமில் வந்து அந்த வைக்கிங்ஸ் இங்கிலாந்துள்ள வரப்போ எப்படியாவது வைக்கிங்ஸை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆல்ஃப்ரட் என்ன பண்ணுறாரு, ஆல் ஓவர் கண்ட்ரி, அதாவது இங்கிலாந்து பீப்புள் எல்லாத்தையும் வந்து காமனாக வந்து கேதர் பண்ணி எப்படியாவது வைக்கிங்க்கு எகெயின்ஸ்டாக மாற்றி, ஸோ வைக்கிங்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வார் வச்சு வைக்கிங்ஸை வந்து அந்த வாரில் வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வந்து வைக்கிங்ஸ் வந்து அந்த வாரில் டிஃபீட் ஆனாலுமே வைக்கிங்ஸ்க்கு ஒரு பிளேஸ் வந்து இங்கிலாண்டில் ஒரு பிளேஸ் கொடுத்து அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த வந்து உங்களோட செட்டில்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிங்ஸ் கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டு தான் வந்து டேன்லா அப்படின்னு சொல்லி வைக்கிங்ஸ் வந்து அந்த செட்டில்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து டேன்லா, அதாவது வைக்கிங்ஸ் வாழ்ந்த அந்த பிளேஸ், ரூல் பண்ணி வாழ்ந்த அந்த இடம் வந்து டேன்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரூல் பண்ணது வந்து வைக்கிங் கிங் கூத்ரம் அப்படின்றவர் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த இமேஜில் தெரியும் ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த டேன்லா. ஸோ அதை தாண்டி மற்ற இருக்கிறது எல்லாம் வந்து கிங் ஆல்ஃப்ரட் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, எஸ். ஸோ we will move on to the next one.
ஸோ கிங் ஆல்ஃப்ரட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூலராக இருந்திருக்காரு. ஸோ ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் ரொம்ப பவர்ஃபுல் ரூலர் அப்படின்னா வந்து கிங் ஆல்ஃப்ரடாக தான் இருந்திருக்காரு. அவர் நிறையா வந்து டெவலப்மெண்ட் வந்து அப்போ வந்து இங்கிலாண்டில் கொண்டுட்டு வந்தார். கல்ச்சராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போனது யாருன்னா கிங் ஆல்ஃப்ரட். எப்படி வந்து ரோமன்ஸ் வந்து இங்கிலாண்டில் நிறைய கொண்டுட்டு வந்தாங்களோ, நிறைய டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. ரோமன்ஸ் தான் வந்து இங்கிலாண்டில் வந்து ரோட்வேஸ் கொண்டுட்டு வந்தாங்க, பிரிட்ஜஸ் வந்து பில்ட் பண்ணாங்க, ரிவர்ஸ் நடுவில் பிரிட்ஜஸ் கொண்டுட்டு வந்தாங்க. சிவிலைசேஷனே அப்போ தான் ரோமன்ஸ் டைமில் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிங் ஆல்ஃப்ரட் டைமில் தான் வந்து இங்கிலாண்டில் நிறைய சேஞ்சஸ் வந்தது, நிறைய டெவலப் ஆச்சு. எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபார்மேஷனாக எஜுகேஷனாக எப்படி தான் இருக்குன்னு நிறைய விஷயம் கொண்டுட்டு வந்தாங்க. அண்ட் தென் கல்ச்சரில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ ஒரு ஃபுல் ஃபார்மில் இருந்தது இங்கிலாந்து ஃபுல் ஃபார்மில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கிங் ஆல்ஃப்ரடோட டைமில் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோஸே கூட வந்து ஆரிஜின் ஆச்சு. ப்ரோஸ் வந்து உருவானதே அந்த கிங் ஆல்ஃப்ரடோட டைம், அதாவது 9th செஞ்சுரியில் தான் வந்து ப்ரோஸுன்னு கூட வந்தது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொயட்ரி மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த ஜானருமே கிடையாது. ஸோ இந்த டைம் கிங் ஆல்ஃப்ரடோட அந்த 9th செஞ்சுரியில் தான் ப்ரோஸ் அப்படின்றது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிங் ஆல்ஃப்ரட் செத்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த டேன்ஸ் அந்த வைக்கிங்ஸ் வந்து திரும்பவுமே இங்கிலாந்து ஃபுல்லாக அவங்களுக்கு தான் வேணும்னு திரும்ப வந்து ஆக்குபை பண்ணுறதுக்காக இன்வேடர்ஸாக வராங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் கிங் ஆல்ஃப்ரட் இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வைக்கிங்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃப்ரட் த கிரேட்க்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ரூலிங் வந்தது வந்து எட்வர்ட் த தேர்ட். எட்வர்ட் த தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆல்ஃப்ரடோட கிராண்ட்சன் தான் எட்வர்ட் த தேர்ட். ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த டேன்ஸ்க்கு அப்புறம் வந்து இவர் தான் ரூலிங்க்கு வரணும் அப்படின்ட்டு வராரு. ஸோ யாரும் வேண்டாம், நாங்கள் தான் வந்து ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஆங்கிலோ சாக்சன் கிங்டம் வந்து ரூல் பண்ணுறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருனா 1042 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் எட்வர்ட் த தேர்ட் இறந்ததுக்கப்புறம் ஸோ அந்த டைமில் வந்து யார் வராங்கன்னா ஹெரால்ட் காட்வின்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் வந்து இன்னொரு இன்வேடர்ஸ் வந்து இங்கிலாந்துக்குள்ளே வராங்க. எங்கேருந்து வராங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க. ஸோ அவங்கள தான் வந்து நார்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸ் பீப்புளை தான் வந்து நார்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யாருன்னா வில்லியம் ஆஃப் நார்மாண்டி, ஃப்ரான்ஸ்லேருந்து வில்லியம் ஆஃப் நார்மாண்டி வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கிலாந்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட் முடிஞ்சு ஆங்கிலோ நார்மன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபைட் வந்து நடந்த பிளேஸ் வந்து ஹாஸ்டிங். ஸோ அதனால தான் அந்த ஃபைட்டை வந்து பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஆங்கிலோ நார்மன் பீரியடில் பார்க்கலாம். ஸோ இதோடு வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்து முடியுது. ஸோ இந்த ஃபைட் ரெண்டு பீப்புளுக்கும் இங்கிலாந்துக்கும் அண்ட் தென் ஃப்ரான்ஸ்க்கும் நடக்கிற ஃபைட்டில் வந்து இங்கிலாந்து வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் ரூல் பண்ணாங்க அப்படின்றது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்து 1066 முடிஞ்சு ஆங்கிலோ நார்மன் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் 1066. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட், இதோட இது முடியுது. ஸோ இவ்வளோ தான். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா, அண்ட் தென் உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன, சஜஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை இதுவே கிளியராக புரியுதா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்றது கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் போக போக வீடியோஸில் வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்கிலோ நார்மன் பற்றி இன்னும் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். So it's time to sign off. So I will meet you on my next video. Until connected with Wings, thank you all for your support. Share these videos with your friends and like this video and subscribe to our channel. Thank you all. Bye. Take care.